நாம் தமிழர் கட்சியில் ஒரு 15 வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு, தெளிவு, புரிதல் தாவேகால 50 வயசுக்காரனுக்கு கூட கிடையாது. ஒரு நாட்டுக்கு அடித்தளம், ஒரு நாட்டோட தூண்கள் அப்படின்னா அது இளைஞர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த இளைய சக்தி தான். ஏன்னா அடுத்து அந்த நாட்டை, அந்த நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த இளைஞர்கள் கையில் தான் இருக்குன்னு. அதே மாதிரி தான் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியும், ஒரு கட்சியினுடைய அடித்தளமே இளைஞர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை ரொம்ப வலுவாக சீமான் உருவாக்கிட்டார். தாவேக்கனார்கிட்ட ஒண்ணு தான் சொல்லணும். எனக்கு 15 வயசு. எப்படி சொல்றது, கடந்து வந்துடணும். அவங்ககிட்ட சொல்ல போனா கடந்து வரணும். அந்த சண்டை வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருக்கு. என்ன பண்ணீங்க அந்த சண்டையில? அந்த சண்டையில என்னன்னா, சீமான் என்ன பெரிய ஆளா அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு சீமான் என்ன பெரிய ஆளா அவங்ககிட்ட மௌனமா வந்ததுதான். அலெக்சாண்டர் சீமான் மாமா சொன்னது அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தன் உங்ககிட்ட வந்து சொல்றானா அவங்ககிட்ட நீ என்னத்தை காட்டணும், வினயை காட்டணும்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியதான். அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். நமக்கு அறிவு இருக்கு, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு, நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அதை நோக்கி போயிட்டே தான் இருக்கும். இந்த புத்தகத்தை எப்படி சொல்லியிருக்காயா அப்படின்னு சீமான் மாமா வந்து உறக்க சொல்லுவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, புலி படத்துல அப்படி சொன்னாரு, சர்க்கார் படத்துல இப்படி சொன்னாரு. என்னால முடிஞ்ச, என் வயசுகிட்ட வந்து 15 வயசு தான், என்னால முடிஞ்ச பங்களிப்பை நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். காளியம்மாள் அவர்களுக்கு வந்து தாவேகா போகணுன்னு ரொம்ப ஆசையான். விஜய் கட்சியில் சேர்ந்தா நமக்கு வந்து ஊடக வெளிச்சம் கிடைக்கும், மற்ற எந்த கட்சியிலும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஊடக ஃபோக்கஸ் இல்லை, அதனால் தாவேக்கால சேரணும் தான் காளியம்மாளுக்கு ரொம்ப விருப்பம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்போ சிக்கல். விஜயும் இப்போ காளியம்மாள் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறாங்க. 2 பேரும் பேசுகிறாங்கன்னா யாரோட பேச்சு எடுபடும்? காளியம்மாள் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், நாம் தமிழருங்கிற ஒரு அரசியல் பயிலரங்கத்தில் மிகப்பெரிய அளவில் பட்டை தீட்டப்பட்டவர். அவர் பேசுகிறது தான் எடுபடும். அப்போ விஜய் டம்மி ஆயிடுவார். அதுக்கு பயந்துக்கிட்டே காளியம்மாலாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏண்டா நீங்களும் நல்லா பேச மாட்டேங்கிறீங்க, நல்லா பேசுகிற பேச்சாளர்களையும் உங்கள் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா எப்படி உருப்படும்? தாவேக்காக்குள்ள அவங்களால ஏன் நுழைய முடியல அப்படின்னா, அவர் நுழைந்து விட்டால் அவர் பேசும் அளவுக்கு, அவருக்கு வைக்கக்கூடிய கருத்தியல் அளவுக்கு விஜயாலே பேச முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறதுனால தான் அங்க விஜயால அவரை வந்துட்டு ஜீரணிச்சு கொள்ள முடியல அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய தகவல். அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது தாவேக்கானவர் தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா இங்க காளியம்மாள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, அவருக்கு வந்துட்டு கூட்டம் கூட ஆரம்பிக்குதுன்னாக்க அது விஜயை விட பல மடங்கு அதிகமாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருப்பதாக சொல்றாங்க. அதனால அவங்க சேர்த்துக்கலங்கிறாங்க. இந்த பிறமொழியாளர்கள், அதாவது திராவிடர்கள், அதாங்க இந்த தெலுங்கர்கள், அவங்க கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. அதில் ஒருத்தன் பேசுகிறான், நாங்கள் வந்து ரெட்டியார் நாயக்கமார் அந்த கடப்பாறையை எடுத்து நாம் தமிழருங்கிற கட்சியை அடித்து உடப்போண்டா, நீங்கள் எந்த காலத்துலேயும் ஜெயிக்க முடியாதுடா அப்படின்ட்டு பேசுகிறான். நீ பேசு, நீ இப்படியே பேசு. 2016 அண்ணன் சீமான் தேர்தல் அரசியலுக்கு வந்ததுலேருந்து நீயும் கதற பேசுகிற. ஆனாலும் பாரு, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நீ இன்னும் பேசணும், இந்த மாதிரி தான் பேசணும்னா அதிகமாக பேசு. நீ பேச பேச தமிழ் மக்களினுடைய உள்ளத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வு உன் பேச்சு உசுப்பி விடும். இப்படி அது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை வெற்றியை நோக்கி தான் நகர்த்தும். சீமான் வந்து ஜெயிக்க முடியாது, நாம் தமிழர் கட்சியை அழிப்போன்னு பேசுகிறான். யோசித்து பாருங்கள், இதே மாதிரி ஆந்திராலேயோ கர்நாடகாவிலேயோ ஒரு தமிழன் பேசுகிற முடியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து ஒரு தமிழர்களுக்கான கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை அழிப்பேன்னு பேசுகிறேன்னா உனக்கு அழிவு ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். பிராமணர்கள் ஏற்பாடு செய்த விழால போய் என்ன பேசியிருக்கான் தெரியுமா? பிராமணர் கடப்பாறையை வைத்து திராவிட கோட்டையை உடைப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. திராவிடம்னா என்னப்பா தம்பி? நீ எதை திராவிடம்ன்ற? கன்னடர்கள் இருக்காங்களா அமைச்சர் லிஸ்ட்ல? இல்ல மலையாளி இருக்காங்களா? நீ எங்களை மட்டும்தான் சொல்ற. இனி திராவிடம்னு மறைச்சு பேசாத, ஓப்பனா தெலுங்கர்னு பேசு, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு சொல்றேன்டா, இதே நாயக்கர் கடப்பாறைய வச்சு, இதே ரெட்டியார் கடப்பாறைய வச்சு நாம் தமிழர்ன்ற கட்சியை அடிச்சு உடப்போம்டா, ஜெயிச்சிரு பாப்போம். இந்த சோசியல் மீடியா மட்டும் இல்லாட்டினா இன்னும் நம்ம பலரை தமிழர்கள்னே நம்பிக்கிட்டு இருந்திருப்போம். இந்த டிடிஎஃப் வாசனை கைது பண்ணி சிறையில் போட்டு அவன் பெயில் எடுத்து வெளியில் வரும்போது அவங்க அம்மா கூப்பிட வருது. அவன் அங்கே இருக்கிற ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கான். அவங்க அம்மா, நீ ஊடகத்துக்கெலாம் பேட்டி கொடுக்க வேணாம், டக்குன்னு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு அவங்க அம்மா கன்னடத்தில் சொல்லுது. அது இவனுக்கு புரியுது. அவங்க அம்மா கன்னடம் பேசுகிறதும் இவன் அவங்க அம்மாட்ட பதில் பேசுகிறதும் ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டான் ஃபோனில். அதை பார்த்து பதறி போய் அவங்க அம்மாட்ட காதில் போய் சொல்கிறான், அம்மா தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காத, கன்னடத்தில் பேசாத, நீ வீட்டுக்கு போ, நான் வாரேன் அப்படின்ட்டு காதில் போய் சொல்கிறான். இது எல்லாமே அப்பட்டமாக சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி இந்த டிடி வாசன் ஒரு கன்னடங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு பிறகு
ஒரு செய்தி ஊடகத்தில் வந்து அவனை பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு கன்னடம் தெரியுமான்னு கேட்டால் அப்படி மலுப்புறான் சிரிச்சுக்கிட்டு, இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அப்புறம் எப்படி அவங்க ஆத்தா கன்னடத்தில் பேசும்போது உனக்கு புரிஞ்சிச்சு? அப்போ கன்னடம் பேசும்போது புரியும், ஆனால் உனக்கு பேச தெரியாதா? என்னடா டே, எங்களை இன்னும் நீ ஏமாளியாவே நினச்சிட்டு இருக்கேன்னு. ப்ரோ உங்களுக்கு கன்னடா பேச வருமா ப்ரோ? ஆமாமா, அதனால தானமா நான் ஓகேமா கன்னடா. தமிழ்நாடு அரசு பேருந்தில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லாமல் இருந்துச்சு. இதுக்காக நாம் தமிழர் கட்சியினர் அத்தனை பேரும் போராடி குரல் கொடுத்து, நீ ஒற்றியா இல்லை நாங்களே போய் தமிழ்நாடுன்னு எழுதவா ஒட்டவான்னு கேட்டு இறங்கி களத்தில் இறங்கி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற பேருந்துகளில் தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கரை ஒட்டினான். அதை பார்த்து மிரண்டு போய் இன்றைக்கி இந்த ஆட்சி பேருந்துகள்லேயே தமிழ்நாடு அப்படிங்கிற எழுத்துக்களை பேருந்துகளில் ஓட விட்டுக்கிட்டு இருக்கான். நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சு, என்ன கிழிச்சிருச்சு அப்படின்னு கேட்குற அந்த அறிவிலிகள்லாம் இதை பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வழக்கமாக அண்ணன் சீமான் களத்தில் இறங்கி போராடி ஒரு சில விஷயத்தை சாதித்து காட்டுவார். மக்களுக்காக பல விஷயத்தை அவர் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இந்த விடயத்தில் சீமான் அவர்கள் களத்திலே இறங்கலை, தான் தம்பிமார்களை தான் ஏவி விட்டார். அவங்க மட்டுமே போராடி ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்த முடியுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கூட்டத்தை தான் பின்னாடி சீமான் வச்சுருக்காருன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இடுமாவனம் கார்த்திக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு தான் போடுறாரு. இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவறைகள் ரொம்ப சுத்தமில்லாமல் இருக்குது, இங்கே பாருங்கள் அந்த காட்சிகளை அப்படின்னு ஒரு வீடியோ பதிவை போடுறாரு. 24 மணி நேரம் தாங்க, 24 மணி நேரத்தில் அது சுத்தப்படுத்தப்படுது. பிறகு அந்த பதிவுகளும் சமூக வலைதளத்தில் வைரல் ஆகுது. அப்போ ஒரு தனி மனிதனாக, நாம் தமிழர் கட்சியின் ஒரு தொண்டனாக மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை அனுதினமும் இந்த கட்சியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இடுமாவனம் கார்த்திக் போட்டிடுறாரு. அந்த தொகுதியில் வந்து இடுமாவனம் கார்த்திக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதா பத்திரிகையாளர் ஒருத்தர் குறிப்பிடுறாரு. கடந்த தேர்தலில் அதிகமான வாக்குகளை வாங்கி குவித்த தொகுதி. இந்த முறை இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளராக அறியப்பட்ட இடுமாவனம் கார்த்திக் வேற போட்டிடுறதுனால பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இருப்பதா அவர் கருத்து பதிவிடுறாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 22,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே நல்லா பரிச்சயமான இடுமாவனம் கார்த்திக் நிற்கும் போது அந்த வாக்குகள் இன்னுமே அதிகமாகும் அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எங்கே போனாலும் மக்கள் அவ்வளோ தூரம் வரவேற்பு கொடுக்குறான். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக களமிறக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஹிம்லர் அவ்வளோ தூரம் மக்கள் வரவேற்பு பெறுறாரு. குறிப்பாக மீனவ கிராமங்களில், மீனவ பகுதிகளில் அதிகமான ஆதரவு கொடுப்பதா ரவீந்திரன் துரைசாமி பதிவு செய்கிறார். இப்போ கிள்ளியூரில் ஹிம்லர் நம்ம தெரிஞ்ச ஒரு தம்பி தான், நல்ல ஃபைட்டர், திறமையான ஒரு தம்பி, கடுமையாக உழைச்சிட்டு இருக்கான், கடுமையாக மக்கள் பிரச்சனை நிற்கிறான், போராடுறான், களத்துக்குள்ளே நிற்கிறான். வேட்பாளராட்டி எல்லா மக்கள் மத்தியிலையும் போகிறான், மீனவ மக்கள் மத்தியில் போய் நிற்கிறான். மீனவ மக்களுக்கு அந்த புற்றுநோய் வரக்கூடிய அந்த ஆலைக்கு எதிராக அவன் பணிகளை பண்ணிட்டு இருக்கிறான். பத்திரிகையாளர் மணி பேசும்போது சொல்கிறாரு, கரூரில் விஜய் கூட்டத்தில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் சீமான் கூட்டத்தில் நடந்திருந்தா சீமான் களத்தில் இறங்கி அந்த களத்திலேயே உட்காந்துருப்பார். ஒருவேளை போலீஸ்காரவங்க நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லியிருந்தாலும் அதுக்கு மறுத்து அவர் களத்தில் இருந்திருப்பாருன்ட்டு பத்திரிகையாளர் சொல்கிறார். முதல்ல இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நாம் தமிழர் கட்சியில் நடக்காது. அந்த மக்களை பெரிதும் நேசிக்கக்கூடிய தம்பிமார்களும் அண்ணன்களும் கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. அது இல்லாமையா மக்கள் நனைகிறானா, மக்கள் வெயிலில் காயிறானா, அப்போ நானும் நனைகிறேன், நானும் வெயிலில் காயிறேன்னு சொல்லிட்டு மேற்கூரை இல்லாத ஒரே மேடையை கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படிப்பட்ட கட்சி, மக்களை பெரிதும் நேசிக்கக்கூடிய கட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காது. ஆனாலும் இது மூலமாக எவ்வளவு தூரம் சீமான் உண்மையான மக்களை நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறத மணி அவர்கள் பதிவு செய்கிறார். இதே சீமான் கூட்டத்தில் நடந்ததுன்னா சீமான் வரிஞ்சு கட்டுன்னு போயிருந்திருப்பாரு. சீமானே இருந்திருப்பாரு. போலீஸ் வந்திருந்தா கூட அவர் போயிருக்க மாட்டாரு. இவனா அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. போலீஸே இருந்திருப்பாரு. என்ன பண்ண முடியும் உட்கார வச்சிருப்பாரு. அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அவரோட மரணத்தில் பெரிய மர்மம் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் கொலை செய்யப்பட்டதாக தான் நிறையா மக்கள் நம்புகிறாங்க. 75 நாள் ஆஸ்பத்திரிக்குள்ள என்ன நடந்துச்சு, உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் அந்த நாளில் தான் செத்தாங்களா, அப்படி பல கேள்விகள் இருக்குது. அதே போல் இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திலையுமே மர்மம் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது.
அதாவது விஜயகாந்த் வந்து சென்னையில் வெள்ளம் வந்த சமயத்தில் இறந்து போயிட்டார். ஆனால் அதை அந்த சமயத்தில் அவருடைய மரண செய்தியை வெளியே அறிவித்தோன்னா பெரிய அளவில் மக்களால் கூட முடியாது, யாரும் அஞ்சலி செலுத்த வரமாட்டாங்க, இதனால் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால் இறந்து போன விஜயகாந்தை வீட்டில் வச்சு பதப்படுத்தி மழை வெள்ளம்லாம் முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் மருத்துவமனையில் சேர்த்து இறந்த செய்தியை வெளியிட்டு இறப்பில் கூட மரணத்தில் கூட அரசியல் செஞ்சார் பிரேமலதாங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. நான் வெளிப்படையாகவே இன்னொரு அலிகேஷன் பண்ணுவேன். அவங்க மியாட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்தாங்க விஜயகாந்தை கூப்பிட்டு வந்து சிட்டி கமிஷனர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் இறந்துட்டாருன்னே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமேலே அப்போ ஃப்ளட் வந்துருச்சு, சென்னையில் தூத்துக்குடியில் இங்கெல்லாம் வெள்ளம் வந்துருச்சு. திரும்பி மியாட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணுங்க. வார்த்தைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நானே இப்போ முழு பொறுப்பு. நீங்கள் நடந்ததை தானே சொல்கிறேன். கூகுள் பண்ணி பாருங்கள். மியாட்டுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்தாங்க, பரபரப்புகள் ஏற்பட்டுச்சு, அரசியல் புரட்சியாக விஜயகாந்த் மறைந்து விட்டார்னு எல்லா வாட்ஸ்அப் தகவல்கள் பரவிச்சு. வெள்ளம் வந்த சூழ்நிலையில் மீண்டும் மியாட்டில் இருந்து வீட்டுக்கு கொண்டுட்டு போனாங்க. வெள்ளம் பிரச்சனைகள் அடங்கி இயல்பு நிலைக்கு மக்கள் வந்த பிறகு மறுபடியும் மியாட்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்க, இறந்துட்டாருன்ட்டாங்க. யூ வாண்ட் டு பொலிட்டிசைஸ் விஜயகாந்த் டெத், அவ்வளோதான். அதை வைத்து அரசியலில் அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். வெள்ளம் சமயத்தில் அது எடுபடாது மேடம். இட் இஸ் நாட் மை ஓன் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் மியாட் ஹாஸ்பிட்டல் டாக்டர். ஓகே, சிட்டி கமிஷனர்கிட்ட பேசினது வரைக்கும் அவர் என்கிட்ட சொன்னார் எந்த அளவுக்கு அந்த டெத்தை நாளைக்கு ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி மக்கள் மத்தியில் அதை அனுதாபத்தை உருவாக்க வேண்டும்னு நினைச்சாங்களோ, ஷீ பிளேட் இட் இன் த ரைட் வே. எப்படி பார்த்தாலும் இவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல தலைவர்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான். இப்படிப்பட்ட சாக்கடை கட்சிகளுக்கு மத்தியில் இந்த தமிழகத்தை வெற்றி தமிழமாக மாற்றி காட்ட சாதிக்க துடிக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். தயவு செய்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உண்மையிலேயே மாற்று அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் மக்கள் வாக்களிக்கணும். நன்றி, வணக்கம்.